அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 25 அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. குறள் எண் 241. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். நல்லாற்றாள் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அமர்த்தே துணை. குறள் எண் 242. நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல நெறியிலே வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க. எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். குறள் எண் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உடலமாட்டார்கள். மண்ணுயிரோம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிரஞ்சும் வினை. குறள் எண் 244. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகிலே நிலைபெற்று உள்ள மற்ற உயிர்களை போற்றி அருள் உடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. அருளாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லன் மாஞாலல் கரி. குறள் எண் 245. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழிவழங்கும் மல்லன் மாஞாலம் கரி. அருள் உடையவர்க்கு இந்த உலகில் துன்பம் வராது. இதற்கு காற்று உலவும் வளமிக்க இந்த பேருலகமே சான்று. பொருள் நீக்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். குறள் எண் 246. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் அற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவார்கள். அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லாகியாங்கு. குறள் எண் 247. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்திலே அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம். பொருளற்றார் பூப்பரொரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. குறள் எண் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். ஆனால் அருள் இல்லாமல் போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது
மிக கடினம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். குறள் எண் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா? அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும். வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. குறள் எண் 250. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது தன்னை விட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும்.